அதாவது வீட்டுக்கு ஒத்திக்கு இருக்குது என்ன தெரியுமா? உதாரணமா நான் வந்து ஒரு வீட்டுக்கு 5 லட்சம் ரூபா கொடுத்துருவேன். அந்த வீட்டுக்கார வீட்டை ஒப்படைச்சிருவான், 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒப்படைச்சிருவான். வாடகை கிடையாது, நான் ஃப்ரீயா இருந்துக்கலாம். இதுதான் வட்டி. என்ன வட்டி? நான் 5 லட்சம் ரூபா அவனுக்கு கொடுத்துட்டு கடன் கொடுத்துட்டு அதுக்கு அந்த பணமா தராம வீடா கொடுத்துட்றோம். வீட்டுல இருந்து அனுபவிக்கிறேன். இப்ப அந்த வீட்டு வாடகை கொடுத்தா எப்படி ஒரு 20,000 20,000 போகும், 10,000 போகும், 5,000 2,000 200 ரூபாய் போட்டுவேன். அந்த 200 ரூபாய் இருந்தாலும் சரி, அந்த 200 ரூபாயை நான் வட்டியாக அனுபவிக்கிறேன். இதுதான் ஒத்திக்கு விடுறது. அதனால சமுதாயமே, இஸ்லாமிய பெருங்குடி மக்களே, உங்க வாழ்க்கையில பறக்கத்து இருக்காது, குடும்பத்துல நிம்மதி இருக்காது. நீ நினைப்பி நல்லா சம்பாதிக்கிற, கையில காசே இருக்க மாட்டேங்குது, காசு எல்லாம் இருக்கு, குடும்பத்துல நிம்மதி இல்லை. எப்படி இருக்கும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெற்ற தாயிடத்துல விபச்சாரம் செய்வதை விட கொடூரமான பாவம் என்று சபிக்கப்பட்ட வட்டியை நீ இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அந்த குடும்பத்துல எங்க நிம்மதி இருக்கும்? எங்க பறக்கத்து இருக்கும்? எங்க மகிழ்ச்சி இருக்கும்? கணவன் மனைவி மத்தில சண்டை, தாய்க்கு பிள்ளைக்கு மத்தில சண்டை, தாப்பனுக்கு பிள்ளைக்கு மத்தில சண்டை, மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை, பலாயி, நிம்மதி இருக்காது. காரணம் இது எல்லாம் இந்த சனியம் பிடிச்ச ஒத்திக்கு இருக்கிறதுனால. அதனால ஒத்திக்கு இருக்காதீங்க. ஒத்திக்கிறது ஹராமே. வாடகைக்கு இருங்க, அது மட்டும் தான் அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்ட ஹராம்.